Minash-shaytanir-rajim. Bismillahir-rahmanir-rahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil anbiya sayyidil mursalin wa imamil muttaqin Muhammad ibn Abdullah sallallahu alaihi wasallam wa ala alihi wa sahbihi ajmain. Amma ba'd. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் நாங்கள் உல தூய்மை அதுபோல முகஸ்துதி இந்த ரெண்டு விஷயங்கள் தொடர்பாகவும் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கின்றோம். உல தூய்மை என்ற அந்த சொற்பிரயோகம் அரபு மொழியில் இஹ்லாஸ் என்ற அந்த சொல் எங்களுக்கு மிக பெரும்பாலும் நன்கு பரிச்சயமான சொல். அதே மாதிரி முகஸ்துதி என்ற அந்த கருத்தை குறிக்கின்ற சொல் ரியா என்ற அந்த சொல், அதுவும் பெரும்பாலும் எங்களுக்கு பரிச்சயமான ஒரு சொல் தான். ஆரம்பமாக நாங்க இந்த ரெண்டு சொற்களும் உணர்த்துகின்ற கருத்து என்ன, இதனூடாக என்ன நாங்க விளங்கி கொள்கின்றோம் என்று சொல்ற விஷயத்த கொஞ்சம் நாங்க பார்ப்போம். இந்த ரெண்டு சொற்களினுடைய கருத்தையும் நாங்க விளங்குறதற்கு உண்மையிலே இந்த ரெண்டு கருத்துக்களும் இஹ்லாஸ் என்ற கருத்தாக இருக்கலாம், அல்லது ரியா முகஸ்துதி என்று சொல்ற கருத்தாக இருக்கலாம். இந்த ரெண்டுமே மனிதனுடைய எண்ணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அவனுடைய எண்ணம், அவனுடைய இன்டென்ஷன், நியத் என்று நாங்க சொல்லுவோம். அந்த நியத்தோடு சம்பந்தப்பட்ட ரெண்டு அந்த கருத்துக்களாகத்தான் நாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கலாம். இந்த ரெண்டையுமே இந்த ஹதீஸ் உள்ளடக்கி இருக்கிறது. மிக பிரபல்யமான ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய அவர் அறிவிப்பதாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் தான் எதனை அவன் நியத்தாக வைத்திருக்கின்றான், எதனை அவன் மனதில் நோக்கமாக கொள்கின்றான், அதனைத்தான் அவன் பெற்றுக்கொள்வான், அடைந்து கொள்வான் அவனுடைய செயலினூடாக. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி. யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் அமைகின்றதோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக அவனுடைய தூதருக்காக சென்ற ஹிஜ்ரத்தாக கருதப்படும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. யாருடைய ஹிஜ்ரத் ஒரு உலகத்தினுடைய ஏதேனும் ஒரு நன்மையை அடைந்து கொள்கின்ற நோக்கத்தில் மேற்கொள்ளப்படுகிறதோ, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக என்ற நோக்கத்தில் அமைகின்றதுவோ, அது அந்த நோக்கங்களுக்காக அமைந்த ஹிஜ்ரத்தாக கருதப்படும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இங்க ஆரம்பமாக ஒரு 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 விதி சொல்லப்படுகிறது. எண்ணங்கள் ஊடாகத்தான் ஒரு செயல் ஏற்றுக்கொள்ளப்படுதலும் மறுக்கப்படுதலும் நடைபெறுகின்றது. அந்த எண்ணங்களின் அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்த நாங்க எதை எண்ணமாக வைக்கின்றோம், எது எங்களோட இன்டென்ஷனாக இருக்கிறது, அதுதான் எங்களுக்கு விளைவாக கிடைக்கிறது. எங்களுக்கு என்ன ரிசல்ட்டை நாங்க பெற்றுக்கொள்வோம், எங்களோட செயலினூடாக என்ன ரிசல்ட்டை நாங்க பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அது என்ன எங்களோட இன்டென்ஷன், அது எங்களோட நியத் என்ன என்று சொல்றது, அதைத்தான் நாங்க உண்மையிலே விளைவாக பெற்றுக்கொள்வோம் என்று சொல்ற அது இந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் ஒரு ஒரு விதியாக சொல்லப்படுகிறது. அடுத்து அதனுடைய ஒரு நடைமுறை வடிவம் பேசப்படுகிறது. என்னன்னா, ஹிஜ்ரத் என்ற நிகழ்வு அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் என்ற நோக்கத்தோடு ஒருத்தர் போறார், அந்த நியத்தோடு ஒருத்தர் போறாருன்னு சொன்னா அவர் அதை பெற்றுக்கொள்வார். அந்த அந்த ஹிஜ்ரத் அதற்காக போன ஒன்று என்று அல்லாஹு தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லாம வேறொரு நோக்கத்துக்காக ஒருத்தர் போறார், உலகத்தில் ஏதாவது ஒரு ஒரு பிசினஸ் நோக்கத்தில் ஒருத்தர் போறார், அல்லது ஒரு திருமண நோக்கத்தில் ஒருத்தர் போறார் என்று சொல்லி இருந்தா, அப்ப அந்த ஹிஜ்ரத் அந்த நோக்கத்துக்காக போனதாகத்தான் அல்லாஹு தஆலாவிடத்தில் அது பதியப்படுகிறது. அப்படி இல்லாம அதை
அல்லாவுக்காக போனதாக அது பதியப்பட மாட்டாது என்று சொல்றது. அப்ப இங்க இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க விளங்குற விஷயம் என்னன்னா, இங்க முதலாவது ஒரு விஷயம் அல்லாவுக்காக போகின்ற ஒரு ஹிஜ்ரத் என்று சொல்ற ஒன்று சொல்லப்படுகிறது. அடுத்து அல்லாவுக்காக என்ற நோக்கம் அல்லாத வேறொரு நோக்கத்துக்காக போகின்ற ஹிஜ்ரத் என்று சொல்ற இன்னொரு விஷயமும் அடையாளப்படுத்தப்படுகின்றது. இங்க ரெண்டு இடத்திலேயுமே செயல் என்று பார்த்தா ஹிஜ்ரத் ரெண்டிலுமே நடந்திருக்கிறது. அப்ப ரெண்டுமே ஹிஜ்ரத் தான் போயிருக்கிறார்கள். ஆனால் போன நோக்கம் அது வித்தியாசப்படுகிறது. அப்ப ஒன்று அல்லாவுக்காக நடந்திருக்கிறது, இன்னொன்று வேறொரு நோக்கத்துக்காக நடந்திருக்கிறது. அப்ப அல்லாவுக்காக நடக்கின்ற ஒரு செயல் அதை நாங்க இஹ்லாஸ் என்று சொல்லுவோம். வேறொரு நோக்கத்துக்காக நடக்கின்ற செயல் அதை நாங்க ரியா என்று சொல்லி இங்க நாங்க அடையாளப்படுத்துறது முடியும். இப்ப ஏன் அதை நாங்க ரியா என்று சொல்றோம், ஏன் அதை நாங்க முகஸ்துதி என்று சொல்றோம்? அந்த செயலினுடைய புற தோற்றம் அல்லாவுக்காக நடக்கின்ற ஒரு செயலினுடைய வடிவத்தில் இருக்கிறது. என்னுடைய எல்லாருமே ஹிஜ்ரத் போறார்கள் எதற்காக? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள் எதற்காக என்றால், இந்த மக்காவுல ஸ்லாத்த நாங்க ஈமான பாதுகாத்து கொண்டு வாழ்வதற்குரிய சூழல் இல்ல, நாங்க ஸ்லாத்த சரியாக நடைமுறைப்படுத்தவும் ஈமான பாதுகாத்து கொண்டு வாழ்வதற்குமான ஒரு சூழலை நோக்கி போகணும் என்ற அந்த தேவையின் காரணமாகத்தான் ஹிஜ்ரத் நடக்கிறது. இப்ப அந்த செயற்பாடு அல்லாவுக்காக நடைபெற வேண்டிய ஒரு செயற்பாடு. அதை செய்வதனூடாக அவர்களுக்கு நன்மை கிடைக்கின்றது. இப்ப அந்த நோக்கத்தோடு ஒருத்தர் அதை செய்கின்றார் என்று சொன்னா அதை நாங்க இஹ்லாஸ் என்று சொல்றோம். அவரு அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் நன்மையும் எதிர்பார்த்து அந்த வேலையை செய்கின்றார். இப்ப அந்த செயலை அல்லாஹ்வினுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்யப்பட வேண்டிய நன்மை கிடைக்கக்கூடிய அந்த செயலை ஒருத்தர் அந்த நோக்கம் அல்லாத வேறொரு நோக்கத்துக்காக அதனை செய்கின்றார். இப்ப அந்த செயல் எதுவாக மாறுகிறது? முகஸ்துதியாக மாறுகிறது. அப்ப இந்த ஹதீஸ் தெளிவாக இஹ்லாஸ் எது, ரியா எது, அதாவது உல தூய்மை எது, முகஸ்துதி எது என்றதை தெளிவாக வேறுபடுத்தி சொல்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் நாங்க இன்னும் அந்த தெளிவாக சொன்னால், இமாம் கஸ்ஸாலி அவருடைய பிரபல்யமான நூல் தான் இஹ்யா உலுமுத்தீன் என்ற அந்த புத்தகம். அதுல இந்த கருத்தை அவர் விளங்கப்படுத்துற நேரத்தில் ஒரு அழகான விஷயத்தோட அந்த கருத்தை சொல்லுவார். எப்படி என்றா, பொதுவாக நாங்க மொழியில இஹ்லாஸ் என்ற சொல்ல அரபு மொழியில நாங்க எடுத்து பார்த்தாலும் கூட அது எந்த கருத்து எங்களுக்கு தருகிறது என்று சொன்னால், அதாவது எந்த கலப்படமும் இல்லாத தூய்மையான ஒரு விஷயத்தை குறிக்கிறதற்குத்தான் இஹ்லாஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அரபு மொழியில. குர்ஆன்ல அவர் இதை விளங்கப்படுத்துகின்ற ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு வருவார். அவர் சொல்றாரு, குர்ஆன்ல வரக்கூடிய சூரத்து நஹல்ல 66வது வசனத்துல, மின் பைனி ஃபர்சின் வதமின் லபனன் ஹாலிஸா, அதாவது இந்த பால் உடம்புல எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது? இப்ப அந்த மாடுகள்லயோ ஆடுகள்லயோ ஒட்டகங்கள்லயோ அந்த பால் எப்படி அது உற்பத்தி ஆகிறது என்றதை பத்தி சொல்ற நேரத்துல மின் பைனி ஃபர்சின் வதம், அதாவது இரத்தத்துக்கும் கழிவுக்கும், கழிவு அதாவது சாணமோ அல்லது ஏதோ ஒன்று, கழிவுக்கும் இரத்தத்துக்கும் நடுவிலிருந்து லபனன் ஹாலிசன், அது ஒரு தூய்மையான பால் உற்பத்தி ஆகிறது என்று சொல்றது. அப்ப அத தப்சீராசிரியர் விளங்கப்படுத்துவார்கள் என்றால், அந்த இடத்துல ஹாலிஸ் என்று சொல்றதனுடைய பொருள் என்ன என்றால், அது இரத்தத்தினுடைய கலப்பும் அதுல இல்ல, அந்த கழிவு பொருளினுடைய கலப்பும் அதுல இல்ல. அப்ப இரத்தமும் கலக்காமல் கழிவும் கலக்காமல், ஆனா அந்த ரெண்டு நடுவிலிருந்து தான் தோன்றுகிறது. அது ரெண்டும் கலக்காம முழுக்க சுத்தமான ஒன்றாக வரக்கூடிய ஒன்றுதான் அந்த இடத்துல லபன் ஹாலிஸ் என்று பயன்படுத்தினது. அப்ப அந்த சொல் தான் இஹ்லாஸ் என்று சொல்றது. அப்ப இஹ்லாஸ் என்று சொல்றது எங்கட எண்ணத்தை பொறுத்தவரையில் நாங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கின்றோம், அந்த வேலைக்கு பின்னால் உள்ள எண்ணம் என்ன, நியத் என்ன என்று சொன்னால், எந்த
வேற எந்த கலப்பும் இல்லாமல் அல்லாஹு தாலாவினுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளுதல், அவன் தருகின்ற கூலியை எதிர்பார்த்தல் என்று சொல்கின்ற அந்த எண்ணம் அல்லாத வேற எந்த கலப்பும் சேராமல் இந்த குறிப்பிட்ட எண்ணத்தோட மாத்திரம் ஒருத்தன் ஒரு வேலையை செய்கின்றான் என்று இருந்தால் அதைத்தான் நாங்க இஹ்லாஸ் என்று சொல்லுவோம். இது இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் அதை விளங்கப்படுத்துகின்ற வடிவம். இப்ப ரியா என்று சொன்னால் என்ன, அப்ப முகஸ்துதி என்று சொன்னால் என்ன? அவர் சொன்னார் முகஸ்துதி என்று சொல்றது, இப்ப நாங்க சொன்னோம் இஹ்லாஸ் என்று சொல்றதுக்கு அடிப்படை எந்த கலப்பும் இல்லாம அல்லாஹ்வுடைய திருப்தி, அவன் தருகின்ற கூலி என்று சொல்றது மட்டும் எண்ணமாக இருத்தல் என்று சொல்றது. இப்ப அவர் சொல்லுவாரு, அப்ப முகஸ்துதி என்று சொல்றது ஒருத்தருக்கு இந்த எண்ணம் அறவே இல்லாமல் வேற ஏதேனும் ஒரு எண்ணம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் முகஸ்துதி தான். அது முகஸ்துதிட டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன், முகஸ்துதிட ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன் என்று அவர் சொல்வார். அடுத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணமும் இருக்கிறது. ஆனா அதனோட சேர்ந்து இன்னொரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது, இன்னொரு நியத்தும் இருக்கிறது. அப்படி மிக்ஸ்டாக இருந்தா, இன்னொரு அந்த அடிப்படையான நியத்தோடு இன்னொரு நியத்தும் கலந்து காணப்படுமாக இருந்தா அதுவும் முகஸ்துதி தான் என்று சொல்லி அவர் சொல்லுவார். இப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுல சிலர் ஹிஜ்ரத் போயிருக்கிறார்கள் மிக தெளிவாக, அதாவது தங்களுடைய ஈமான காப்பாற்றிக் கொள்ளணும் என்று சொல்ற நோக்கத்திலே அல்ல. இப்ப ஒருத்தர் அதாவது அந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்யற நோக்கத்துல போனவர் சம்பந்தமாக சொல்கின்ற நேரத்துல, அப்ப அவர் அதாவது மதீனாவுல ஒரு பெண் திருமணம் பேசுற நேரத்துல அவ நிபந்தனை வச்சிருக்கிற, நீங்க அங்க வந்தாத்தான் உங்களை நான் கல்யாணம் முடிப்பேன் என்று சொல்லி. அப்ப இங்க ஹிஜ்ரத் என்று சொல்ற ஒரு ப்ரிப்பரேஷனும் நடந்துட்டு இருக்கிறது. அப்ப அவரு பார்த்தாரா இது நல்ல வாய்ப்பு, ஹிஜ்ரத் போற மாதிரி பேத்துருவோம், பேத்து அங்க போய்த்து திருமணத்தை முடிப்போம். அப்ப அவருடைய மெயின் பர்பஸ் என்ன? அந்த திருமணம் தான். அப்ப இந்த செயற்பாட்டுக்கு பின்னால் தன்னை ஈமான பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நியத்தின் அடிப்படையில் அவருடைய பயணம் அமையல. அப்ப அது முகஸ்துதி, அந்த அவர் சொன்ன முதலாவது வடிவம், இமாம் கஸாலி சொன்ன முதலாவது வடிவம். அந்த அடிப்படை நோக்கமே இல்லாமல் பிரிதொரு நோக்கம் வருது. அந்த அடிப்படை நோக்கம் இருக்கிறது, ஆனால் அதுல வேற விஷயம் கலந்து வரக்கூடிய நிலைமை. அவர் சொல்லுவாருண்டா, இப்ப சாதாரணமாக ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறார். ஹஜ்ஜுக்கு போறதனுடைய நோக்கம் நாங்க அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றணும், அதனூடாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்றது அடிப்படையான நோக்கம். இப்ப ஒருத்தர் உண்மையிலே ஊர்ல நிறைய அவருக்கு பிரச்சனைகள், கடனோ அல்லது என்னமோ இப்படி ஏதோ பிரச்சனைகள், இந்த பிரச்சனையில தப்பிக்கொள்றதுக்காக வேண்டி ஒரு மாசம் ஹஜ்ஜுக்கு போறார் இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்கொள்றது. அல்லது ஃபேமிலியில 1000 பிரச்சனை, வைஃப் புலகளோட இருக்கையில் அவருக்கு கரைச்சல், அதுல இருந்து ஒரு ரிலீஃபுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போறார். இன்னும் சிலர் உண்மையிலே ஒரு ரிலாக்ஸ் ஒன்று வேணும், ஏதாவது கொஞ்சம் ஒரு ட்ரிப் ஒன்று போகும் என்ற பேசிஸ்ல ஹஜ்ஜுக்கு போறாங்க. இதெல்லாம் இமாம் கஸாலியே சொல்ற உதாரணங்கள் தான். அப்ப அவரு சொல்ற என்னண்டா, அவருக்கு ஹஜ் செய்யணும், ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்ற நோக்கம் இருக்கிறது தான். ஆனா அதனோட சேர்ந்து இப்படியும் ஒரு நோக்கம் இருக்கிற, இந்த பர்பஸை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக வேண்டி போவார் அவர். அப்ப இதுவும் அவர் சொல்ற முகஸ்துதி தான், இந்த விஷயமும் முகஸ்துதி தான். அதாவது முகஸ்துதி என்று சொல்றது உண்மையிலே அதனுடைய நேரடி ரியா என்று சொன்ன மொழியில கருத்து பார்த்தல், அந்த ருயா என்று சொல்லுறது தவறு, இன்னொருத்தர் பார்ப்பதற்காக செய்தல் என்று சொல்றது. அப்ப அது உண்மையிலே அந்த இன்னொருத்தர் காட்டுவதற்காக செய்தல் என்ற கருத்து மட்டுமல்ல, எங்கட எண்ணம் அந்த குறிப்பிட்ட செயலினுடைய அடிப்படை நோக்கத்துக்கு அல்லாம நாங்க அத பிரிதொரு என்னுடைய ஒரு 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 நலன் அல்லது என்னுடைய ஒரு லாபம், அது அந்த வகையான ஒரு நோக்கத்தை அதனோட நாங்க சேர்த்து செய்வோமாக இருந்தா அதுவும் அந்த முகஸ்துதி என்ற கருத்துக்குள்ளால உள்ளடங்கிறது தான். இன்னொருத்தருக்கு காட்டுவதற்கு செய்தல் என்று சொல்றது என்பது மட்டுமல்ல. விளந்தானே? இப்ப நாங்க
அந்த ஹஜ் செய்யறன்னு சொல்றத வந்து ஊர்ல உள்ள கடன் பிரச்சனை தப்பிக்கொள்றதுக்காக வேண்டி போற என்று சொல்றதும் அதுவும் அந்த அந்த கேட்டகரியில வார ஒரு விஷயம் தான் என்று சொல்லித்தான் இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் அதை விளங்கப்படுத்துவார். ஆனா இதுல ஒரு விஷயம் சொல்லுவார் என்னன்னா, ஒரு செயலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நோக்கங்கள் இருத்தல் என்று சொல்றது அடிப்படையில பிழையா? பிழை இல்ல, தவறான விஷயம் இல்ல. ஒன்றுக்கு மேற்பட்ட நோக்கங்கள் இருக்கேன். இப்ப சாதாரணமாக ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல அந்த ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்பதோட எனக்கு ஒரு மன அமைதி ஒன்று தேவை. அங்க போயிட்டு அந்த மக்கால கபத்துல்லாக்கு முன்னால நான் உட்கார்ந்து அமைதியா இருக்கும், அது எனக்கு ஒரு ரிலாக்ஸ், அதுக்காக வேண்டி நான் போறேன். இப்படி ஒரு எண்ணம் இருத்தல் என்று சொல்றது பிள்ளையா? பாரு சொல்றேன்டா, அந்த எண்ணங்கள் வந்து அடிப்படையில் தவறான எண்ணமாக இல்லாத போது, அது அந்த ஹஜ்ஜுடைய நோக்கத்தோடு முரண்படாத போது அது அங்கீகரிக்கப்படுகின்றன என்று அவர் சொல்லுவார். அப்ப அந்த முஹஸ்துதி என்று சொல்றது வந்து அந்த குறிப்பிட்ட செயற்பாட்டினுடைய அடிப்படை நோக்கத்தோடு முரண்படுகின்ற, அதோட அடிப்படை நோக்கம் வந்து அல்லாஹ்வுடைய திருப்தி தானே, அந்த திருப்தியோடு முரண்படுகின்ற வகையில் அமையக்கூடிய வேறு நோக்கங்கள் வேறு எண்ணங்கள் வருமாக இருந்தால் அதுதான் முஹஸ்துதியாக மாறும். இப்ப குர்ஆனை அனுமதிச்ச ஒரு விஷயம், ஹஜ் செய்யற நேரத்தில் நாங்க பிசினஸ் செய்யலாம் என்று சொல்ற விஷயம். அப்ப அது அப்படி ஒரு நோக்கத்தோட ஒருத்தர் போறாரு என்று சொன்னா அது முஹஸ்துதியாக அமையாது. அப்ப அனுமதிக்கப்பட்ட நோக்கங்கள் வந்து முஹஸ்துதியாக அமையாது. அப்படி இல்லாம அடிப்படை நோக்கத்தோடு முரண்படுகின்ற நோக்கங்கள் வருகின்ற நேரத்துல அது முஹஸ்துதியாக அமையும் என்று சொல்லி இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் விளங்கப்படுத்துவார். அப்ப இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற அந்த விளக்கத்திலிருந்து பார்க்கிற நேரத்துல நாங்க ஒரு விஷயத்தை விளங்கியலும் என்னண்டா, இஹ்லாஸ் என்று சொல்றதும் திரும்ப ரியா முஹஸ்துதி என்று சொல்றதும் உண்மையிலே, இந்த முஹஸ்துதி என்று சொல்றது உண்மையில என்னண்டா, நாங்க எங்கட உணர்வு என்னவோ அதுக்கு மாற்றமான ஒரு வடிவத்துல எங்களை நாங்க ப்ரொஜெக்ட் பண்றது இருக்கிறது, அதுதான் முஹஸ்துதி என்று சொல்றது. அப்படி இல்லாம இஹ்லாஸ் என்று சொல்றது உண்மையில என்னண்டா, எங்கட அடிப்படை உணர்வு என்ன, நாங்க அடிப்படையில என்ன நினைக்கிறோம் அல்லது அடிப்படையில நினைக்க வேண்டியது என்ன, அல்லாஹ்வுடைய திருப்தி என்று சொல்றது. நாங்க இயல்பாக அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து எங்களுக்கு அந்த வேற லாபங்கள் இல்லாம வேற நலன்கள் இல்லாம அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்கின்ற அந்த விஷயம், அதுதான் உண்மையிலே இஹ்லாஸ் என்று சொல்றது. இந்த உணர்வுக்கு மாற்றமாக எங்கட அடிப்படை உணர்வுக்கு மாற்றமான ஒன்றை நாங்களாக எங்களை வேறொரு வகையில நாங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு முற்படுகின்றோம் என்றால் அங்கதான் அது முஹஸ்துதி என்று சொல்ற விஷயம் நடக்கிறது. அப்ப இந்த விளக்கத்துல நின்று நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கலும் என்னன்னா, இந்த மாதிரி செயற்பாடு எங்கட வாழ்க்கையில பல சமயங்கள் அன்றாடம் நடக்கின்ற ஒரு விஷயம். நாங்க எங்களை இன்னொரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முற்படுறது, எங்கட ரியல் அல்ல, எங்கட ரியல் இல்லாம எங்களை இன்னொரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முற்படுறது வந்து எங்கட வாழ்க்கையில உண்மையிலே பல சமயங்கள்ல நடக்கின்ற ஒரு விஷயம். அதனாலதான் நாங்க பார்க்கலும் என்றால், இமாம்கள் இந்த விஷயத்தை மிச்சம் சீரியஸான ஒரு விஷயமாக பார்த்தார்கள் மட்டுமல்ல, இது மனிதனை பொறுத்தவரையில மிகவும் கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தை நாங்க பார்த்தா, இஹ்லாஸ் என்றதை நாங்க பார்த்தாலும் அதே மாதிரி முஹஸ்துதி என்று சொல்றதை நாங்க பார்த்தாலும் ரெண்டுமே உள்ள செயற்பாடுதான், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ளத்தை பொறுத்தவரையில கண்ட்ரோலுக்கு கொண்டு வர என்று சொல்றது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. மனக்கட்டுப்பாடு என்று சொல்றது மிகவும் சிரமமான ஒன்று. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல இந்த ரெண்டும் வந்து வித்தியாசப்படுறதும் ஒரு 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 நூல் இலையில தான் வித்தியாசப்படுகிறது. கொஞ்சம் இங்கல மாறினா அது முஹஸ்துதியா மாற வாய்ப்பு இருக்கிறது. இந்த லைன்ல நின்றா அது இஹ்லாஸ், கொஞ்சம் தவறினால் முஹஸ்துதியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, உண்மையிலே இந்த ரெண்டுமே சமூக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. நாங்க தனித்து இருக்கிற நேரத்தில் இஹ்லாஸ் என்று சொல்றது எப்படி வெளிப்படும்? இப்ப அந்த ஒரு ஸ்டோரிக்கிறதானே, அந்த ரொபின்சன் குரோசோன்ற போயிட்டு ஒரு தனித்தீவுல வாழ்ந்தான்னு சொல்லி அப்படி ஒரு கதை ஒன்று, பிரபலியமான கதை ஒன்று. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த இஹ்லாஸ் என்று சொல்றதையும் ரியா என்று சொல்றதையும் எப்படி நாங்க அத பிராக்டிகலா விளங்கப்படுத்தலும்?
அப்படி ஒரு சூழல் அதை எங்களுக்கு பிராக்டிக்கலா விளங்கப்படுத்தல. சமூக வாழ்வுள்ளதான் இஹ்லாஸ் என்று சொல்றதும் விளங்கப்படுத்தப்பட முடியும், முகஸ்துதி என்று சொல்றதும் விளங்கப்படுத்தப்பட முடியும். அடுத்த மனிதர்களோடு சம்பந்தப்படுகின்ற நேரத்தில் தான் விளந்தாங்க. அப்ப அடுத்த எந்த விஷயமும் இல்லாமல் அல்லாஹ் மட்டும் திருப்திப்படுத்துதல் என்று சொல்ற அந்த நோக்கம் ஒரு தனி மனிதனாக இருக்கிற நேரத்தில் அது வராது. அதுக்கான அந்த பொருள் ஒன்று இல்லை. அதே மாதிரிதான் ரியாவும் முகஸ்துதி என்று சொல்றது. அப்ப அதனாலதான் இமாம்கள் சொன்னார்கள் என்றால் இது மிக சிரமமான ஒரு செயல். இந்த ரெண்டுமே மிக சிரமமான விஷயம். உதாரணத்துக்கு யசீத் இப்னு ஹாரூன் என்று சொல்றவர், அவர் இந்த ஹதீஸ இன்னமல்லாமல் பின்னியாத் என்று சொல்ற அந்த ஹதீஸ ஒரு முறை ஞாபகப்படுத்தினார். ஞாபகப்படுத்துற நேரத்துல பக்கத்துல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இருந்தார். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னாரு என்னண்டா, யா அபா காலித் ஹாதா வல்லாஹி ஹுவல் ஹினாக். அவர் சொன்னாரு, அபு காலித், இந்த விஷயம் இருக்கிறதுவே இது கழுத்தை நெரிக்கிற மாதிரியான விஷயம் என்று சொன்னார். எந்த விஷயம் என்று சொன்னா, அன் தஜ்அல அமலக காலிசன் லிவஜ்ஹில்லாஹி தபாரக வ தஆலா, உங்களோட செயலை அல்லாஹ்வுக்காக மட்டும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்றதுக்காக மட்டும் நீங்க அமைச்சு கொள்றன்னு சொல்றது இருக்கிறதே, இது கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு வேலை. அவ்வளவு லேசானது அல்ல, அவ்வளவு லேசானது அல்ல. அதான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்ன விஷயம். அதே மாதிரி இமாம் சுஃபியானு ஸௌரி அவர் ஒரு தடவை சொன்னார் என்னடா, மா ஆலஜ்து ஷைஅன் அஷத்து அலைய மின் நியதி லிஅன்னஹா ததகல்லபு அலைய ஃபீ குல்லி ஹீன். அவர் சொன்னார்டா, நான் சொல்யூஷன் காணுகின்ற விஷயங்கள்ல எனக்கு ஆக கஷ்டமான விஷயம் என்னண்டா இந்த நீயத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த நீயத்தை சரி செய்யறன்னு சொல்ற விஷயம் இருக்கிறது, இதுதான் எனக்கு ஆக கஷ்டமான வேலை. ஏனென்றா அது எப்பவுமே ஒவ்வொரு ஃபீக்குல்லிஹீன் எந்த நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். நீயத்து எந்த நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால என்ன நீயத்தை சரி செய்யற என்ற வேலை தான் எனக்கு ஆக கஷ்டமானது என்று இமாம் சுஃபியானு ஸௌரி சொன்னார். அதே மாதிரி இமாம் சுஃபியான் இப்னு உயைனா அவர் சொல்றாரு என்னடா, அல் முத்தர்ரிஃப் இப்னு அப்துல்லா என்று சொல்ற அந்த மனிதர், அவரு எப்பவுமே கேட்கின்ற ஒரு துவா ஒன்று இருக்கிறது. அவர் எப்படி கேட்பாருண்டா, அவர் சொல்றார், அல்லாஹும் இன்னி அஸ்தக்ஃபிருக மிம்மா ஸஅம்து அன்னி உரீது பிஹி வஜ்ஹக் ஃபகாலத கல்பி மாஹு மா கத் அலிம்த். அவர் சொல்ற என்னடா, அவர் கேட்கிற துவா, யா அல்லாஹ் என்ன நீ மன்னிக்க வேண்டும். எந்த விஷயத்துக்கு என்று சொன்னா, நான் வார்த்தையால சொல்றேன், நான் இத உண்ட திருப்திக்காகத்தான் செஞ்சேன். வார்த்தையால சொல்றேன், உண்ட திருப்திக்காகத்தான் செஞ்சேன். ஆனா எனக்கே தெரியும், ஹாலத் கல்பி மாஹு, என் மனசு அதுல உண்ட திருப்தியை மட்டுமல்லாம வேற விஷயங்களையும் நோக்கமாக கொண்டு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் வார்த்தையா சொல்றேன், நான் உன்னுடைய திருப்திக்காக மட்டும்தான் நான் செய்யறேன் என்று சொல்லி, இந்த விஷயத்துக்காக என்ன நீ மன்னித்து விடு என்று சொல்லி அவர் எப்பவும் துஆவை கேட்பார் என்று சொல்லி. அப்ப பாருங்க என்னண்டா, அப்ப இவங்க இமாம்கள் இந்த விஷயத்த அந்த ஒழுங்குபடுத்துறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறார்கள். இது அவ்வளோ இலகுவான ஒரு விஷயம் ஒன்று அல்ல. நாங்க சாதாரணமாக கடந்து செல்வதற்குரிய ஒரு விஷயம் ஒன்று மாதிரி இல்லை. அப்ப இது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். நாங்க மிக சீரியஸாக கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒன்று என்று சொல்றது தான் இதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்கின்ற மெசேஜ். அடுத்து, இது உண்மையிலே இந்த இஹ்லாஸ் என்று சொல்றது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று சொல்றதும், அதே மாதிரி இந்த முகஸ்துதி என்று சொல்றது எவ்வளவு அபாயமானது என்று சொல்றதற்கும் நான் 2 ஹதீஸுகளை மட்டும் உதாரணமாக இந்த இடத்துல கொண்டு வரேன். முதலாவது, அதாவது இமாம் திர்மிதி பதிவு செஞ்சிருக்கிற ஒரு ஹதீஸ், சஹீஹான ஒரு ஹதீஸ். இமாம் இப்னு தைமியா இந்த ஹதீஸை கோட் பண்ணி ஒரு அழகான ஒரு கருத்து சொல்லுவாரு. அந்த கருத்துக்காகத்தான் உண்மையில இந்த ஹதீஸை நான் இந்த இடத்துல கொண்டு வந்தேன். அதாவது அந்த ஹதீஸ் என்ன வருகிறேன்டா, நாளைக்கு மறுமையில ஒரு மனிதர் விசாரணைக்காக எடுத்துட்டு வரப்படுவார். அவரோட வலது கையில 99 ஃபைல்ஸ், பட்டோலைன்னு நாங்க சொல்லுவோமே, 99 ஃபைல்ஸ் இடது கையில கொடுக்கப்படும். அதெல்லாம் பாவங்கள் அவருடைய 99 ஃபைல்ஸ். ஒவ்வொரு ஃபைல்ஸும் எவ்வளவு பெருசு என்றா, அந்த லிஸ்ட் எவ்வளவு பெருசு என்றா,
கண்ணு கட்டிய தூரம் வரையில அந்த லிஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு ஃபைல்லையும். அவ்வளோ பெரிய பாவ லிஸ்ட். 99 ஃபைல். 100வது ஃபைல் ஒரு ஃபைல் வலது கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஃபைல் இல்ல, ஒரே ஒரு கார்டு மட்டும், பத்தாக்கா என்றுதான் வருகிறது, ஒரு கார்டு. அப்ப அந்த ஃபைல்ல என்ன எழுதப்பட்டிருக்குமென்றா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்துஹு வ ரசூலுஹு, இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த மனிதர் கேட்பார் என்னண்டா, அந்த இப்ப அல்லாஹ் கேட்பான், இந்த இதுல எழுதப்பட்ட பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? சொன்னான், யாரெல்லாம் நான் அதை ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லி. உங்களுக்கு இதுக்கு தண்டனை இது தெரியுமா? ஓ, தண்டனை இது நான் எனக்கு தெரியும். அப்ப ஆனா உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது, அந்த நன்மையை நாங்க உங்களுக்கு தாரோம், இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது என்று சொல்லிட்டு, இந்த நன்மைக்காக உங்களுக்கு இந்த அடுத்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்வதாக அந்த இதுல வரும். அப்ப அது இவன் இந்த விஷயத்தை, அதாவது இந்த கலிமாவை மொழிந்தது, இந்த கலிமாவை மொழிந்தது முழுமையாக அல்லாஹ்வுடைய திருப்தி என்று சொல்ற அந்த நோக்கத்துக்காக மட்டும் இந்த கலிமாவை மொழிந்திருக்கிறார், வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லாம. ஆனா நிறைய பாவம் செஞ்சிருக்கிறார், ஆனா இந்த நோக்கத்துக்காக மட்டும் அந்த கலிமாவை மொழிந்திருக்கிறார். அதன் காரணமாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லி அந்த ஹதீஸ்ல வருகிறது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ சொல்லி போட்டு அவர் சொல்லுவார் என்றால், அல்லாஹு தஆலா இஹ்லாஸுக்காக, இஹ்லாஸின் அடிப்படையில நாங்க செய்கின்ற ஒரு அமல் போதும் எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவது. அப்ப அந்த இஹ்லாஸினுடைய முக்கியத்துவம் அதுதான். அல்லாஹ்வுடைய திருப்தி என்று சொல்ற அந்த விஷயத்தை மட்டுமே இலக்காக கொண்டு, அந்த நியத்தோட மட்டுமே ஒரு அமல் எங்களுக்கு சரியாக செய்யலுமா, செஞ்சாலே எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது மிக சிரமமான விஷயம். எங்களோட மனசு எப்பவுமே பல விஷயங்களை கொண்டு வந்து உள்ளுக்கு போடும். அதைத்தான் இமாம்கள் ஆரம்பத்துல சொன்னார்கள், சிரமமான விஷயம் என்று சொல்லி. இப்னு தைமியா சொல்றாருண்டா, அந்த விஷயத்தை செய்யலும் என்று சொன்னால் அது ஒருத்தன் சொர்க்கம் போறதுக்கான. இப்ப நாங்க இப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறோமே, ஒரு விபச்சாரி அந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக சுவர்க்கம் போனான்னு சொல்லி நாம் இப்னு தைமியா விளங்கப்படுத்துவாரு. அது அந்த செயல் மட்டுமல்ல, அந்த செயலுக்கு பின்னால் அவளுக்கு இருந்த இஹ்லாஸ் தான் காரணம். அப்படி இல்லாம அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் சொல்லுவார். அப்ப அந்த இஹ்லாஸ் தான் அவளை சொர்க்கத்துக்கு எடுத்துக்கிட்டு போனது என்று சொல்லி. அப்ப இது அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்வதற்கு இமாம் இப்னு தைமியா கொண்டு வந்த ஒரு ஹதீஸ். அது மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்க, இந்த முகஸ்துதியினுடைய ஆஃபத்து நான் சொல்லி, இதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். நீங்க நிறைய பயானுகளை கேட்டு இருப்பீங்க. மறுமை நாள்ல விசாரணை, முதலாவது விசாரிக்கப்படுகின்ற 3 பேரை பத்தி ஒரு ஹதீஸ் வருகிறது. முதலாவது ஆள் யாரு? அல்லாஹு தாலாட பாதையில போராடி ஷஹீதான ஒருத்தர். அவரை கூப்பிட்டு விசாரிக்கிற நேரத்தில் அவர்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ நியமத்துக்களை நாங்க தந்தோம், அதைட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் சொல்லுவாரு, உன்னுடைய பாதையில் உனக்காக நான் போராடி ஷஹீதா இருக்கின்றேன். அல்லாஹு தாலா சொல்றான், கதப்த், பொய் சொன்னீங்க, நீங்க ஒரு தைரியசாலி, நீங்க ஒரு பெரிய போர் வீரன் என்று மக்களால பேசப்படணும் என்றதுதான் உங்களோட நோக்கமாக இருந்தது. அது உங்களுக்கு கிடைச்சிட்டு, மக்கள் எல்லாரும் உங்களை அப்படி சொன்னாங்க என்று சொல்லிட்டு அவரை முகங்குப்புற இழுத்துட்டு போய் நரகத்துல போடுங்க என்று சொல்லி சொல்லுவார். 2ஆவதால் ஒரு அறிஞர், மார்க்கத்தை படிச்சவர், அல் குர்ஆனை படிச்சவர். அவரிடத்துல கூப்பிட்டு உங்களுக்கு இவ்வளவு அறிவையும் இவ்வளவு விஷயத்தையும் தந்து, அதை விட்டு நீங்க என்ன செஞ்ச? உனக்காக நான் அதனை படிச்சேன், அதனை கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, கதப்த், பொய் சொன்னீங்க. நீங்க ஒரு அறிஞர் என்றும் நீங்க ஒரு காரி என்று சொல்லியும் மக்களால பேசப்படணும் என்றதுக்காக மட்டும்தான் நீங்க அதை செஞ்சீங்க என்று சொல்லிட்டு அவரையும் அதே மாதிரி முகம் குப்புற இழுத்துட்டு போய் நரகத்துல போடுங்கன்னு சொல்லுவோம். 3ஆவதால் ஒரு பணக்காரர், அவருக்கு எல்லா வகையான வழிகள்லையும் செல்வத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அவரிடத்துல கூப்பிட்டு கேட்டு, உங்களுக்கு இவ்வளவு நியமத்துல தந்த, என்ன செஞ்சீங்க? அதை விட்டு எந்தெந்த வழிகள் எல்லாம் செலவழிக்கிறது நன்மையானது என்று நீ சொல்லி இருக்கிறாயோ அந்த எல்லா வழிகளையும் நான் செலவு செஞ்சிருக்கிறேன் சொல்லுவேன்.
அவர் சொல்லுவாரு, கதப்த், நீ ஒரு பெரிய கொடையாளி என்று மக்கள் சொல்லணும்ன்றதுக்காக மட்டும்தான் நீ அதை செஞ்ச. அவரையும் அதே மாதிரி முகம் குப்புற இழுத்துட்டு போயிட்டு நரகத்துல போடுங்க. இந்த ஹதீஸ ஒரு முறை பிற்பட்ட காலத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்றாங்க. சொல்ற நேரத்துல அவர் அந்த ஹதீஸை கேட்ட உடனே அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியல. அழுது அப்படியே மயங்கி விழுகிறார். மயங்கி விழுந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததுக்கு பிறகு அவர் சொல்றாரு என்னண்டா, அல்லாஹு தாலா சொன்ன செய்தி எவ்வளவு தூரம் உண்மையானது அப்படி சொல்லி போட்டு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுவார் என்னடா, மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா வஸீனத்தஹா நுவஃப இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன் லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன் நார். இது இந்த 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 குர்ஆன் வசனத்தை ஓதி போட்டு அவர் சொல்லுவாருண்டா, அல்லாஹு தாலா சொன்ன செய்தி எவ்வளவு முக்கியம். அதாவது இந்த உலக வாழ்க்கையை நோக்கமாக கொள்கின்ற ஒருத்தருக்கு அவங்களோட எல்லா செயல்களும் சக்சஸ் ஆகிறதுக்குரிய வழி அல்லாஹு தாலா கொடுப்பான். எந்த குறைபாடும் அதுல வைக்க மாட்டான். அவங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது, எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் லைஸ லஹும் ஃபில் ஆখিরা இல்லன் நார், மறுமையில் அவங்களுக்கு நரகத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லுவார். இது குர்ஆன். அப்ப இதை ஓதி காட்டி போட்டு அவர் சொல்லுவார் என்னண்டா, அல்லாஹு தாலா சொன்ன செய்தி எவ்வளவு முக்கியம். இதுல ஒரு 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 மெசேஜ் விளங்குற என்னண்டா, இந்த இதுல அதாவது முகஸ்துதி நாங்க அல்லாஹ்ட திருப்தியோட வேற நோக்கங்களை கொண்டிருந்தால் அந்த நோக்கங்கள் உலகத்துல சக்சஸ் ஆகுமா இல்லையா? அந்த 3 பேருக்கும் அவங்க எதிர்பார்த்த அந்த பேர் கிடைச்சது தானே. இப்ப இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது என்னண்டா, உலகத்தை நோக்கமாக கொள்ளுகின்ற ஒருத்தருக்கு அல்லாஹு தாலா தாராளமா கொடுப்பான், அவங்களுக்கு நஷ்டம் வராது. அவங்க இதை அடையணும்ன்றதை மட்டும் நோக்கமாக கொண்டு செயல்பட்ட நேரத்தில் கிடைக்கும். ஆனா மறுமையில கிடைக்காது, உண்டு நரகம் தான் கிடைக்கும். அப்ப இங்குள்ள அபாயத்தை பாருங்க. அப்ப எந்த அளவு அபாயம்டா, எங்களுக்கு இந்த உலகத்துல எங்களுக்கு கிடைக்கிற சக்சஸ் எங்களோட கண்ணை மறைச்சிரும், நாங்க பிழையான வழியில் ஈக்கிறோம்ன்றத எங்களுக்கு உணர்த்தாது. அப்ப இந்த முகஸ்துதி என்று சொல்றது எவ்வளவு அபாயமானது என்று சொல்றதைத்தான் அந்த அந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அப்ப இது நாங்க எவ்வளவு தூரம் சீரியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்றதைத்தான் எங்களுக்கு சொல்றது. கடைசியா முடிக்கிறதுக்கு முந்தி, இந்த நாங்க முகஸ்துதியோட இல்ல, நாங்க இஹ்லாஸோட தான் நீக்கிறோம் என்று சொல்றதற்கு ஒரு 3 அடையாளங்களை மட்டும் நான் அந்த கருத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். முதலாவது ஒருத்தர் இவ்வளவுதான் இபாதத் செஞ்சாலும், இவ்வளவுதான் நல்ல காரியங்கள் ஈடுபட்டாலும் நான் செய்வது போதாது என்று சொல்கின்ற அந்த குறை உணர்வு இருக்கிறதா, அவனிடத்துல இஹ்லாஸ் இருப்பதற்கான அடையாளம் அது. இது முதலாவது. 2வது, தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டு ஒரு செயலை செய்வதை விடவும் அமைதியாக பிறருக்கு தெரியாம செய்வதை ஒருத்தர் கூட ப்ரிஃபர் பண்றாரா, அவருக்கு இதை விட அதுதான் விருப்பமானது என்று சொல்ற நிலைமை இருக்கிறதுவா, அவரிடத்துல இஹ்லாஸ் இருக்கிறது என்று சொல்றதற்கான அடையாளம். இதனாலதான் நாங்க வரலாற்றுல பார்க்கல நிறைய இமாம்கள் தன்னுடைய செயலை அடுத்தவர்கள் காண்பதற்கு அவர்கள் விருப்பப்படல. இது 2வது. 3வது, ஒருத்தர் எந்த பொசிஷன்ல இருந்தாலும், தலைவராக இருக்கட்டும், பொறுப்பான ஒரு இடத்தில் இருக்கட்டும், சாதாரணமான ஒரு ஆளாக இருக்கட்டும், எந்த பொசிஷன்ல இருந்தாலும் அவர் ஒரே உற்சாகத்தோட தொடர்ந்தும் செயற்படுகின்ற ஒருத்தராக இருப்பார். அவர் தலைவராக இருந்தாலும் செயற்படுவார், சாதாரணமான ஒரு ஊழியராக இருந்தாலும் அவர் செயற்படுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருத்தர் படையில முன் இடத்தில் இருந்தாலும் பின் வரிசையில் அவரை போட்டாலும் அவர் ஒரே மாதிரி இருப்பார். அப்ப இந்த அடையாளங்கள் ஒருத்தர் இஹ்லாஸோட இருக்கிறார், அவருக்கு முகஸ்துதி இல்லை என்று சொல்றதுக்கு ஒரு சில அடையாளங்களாக இமாம்கள் சொல்லி காட்டின விஷயங்கள். அப்ப 3வது இப்ப நாங்க ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல நாங்க பொறுப்புகள் இருந்தா நாங்க ஒர்க் பண்றோம், பொறுப்புகள் இல்லைன்னா நாங்க ஒர்க் பண்றது இல்லை. அப்ப நாங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் நாங்க ஒரே உற்சாகத்தோட நாங்க இயங்குகின்றோம்
செயற்படுகின்றோம் என்று சொல்றது தான் உண்மையிலே. அவர் அப்ப யாருக்காக வேலை செய்கிறார்? அல்லாவுக்காக. அல்லாவுக்காக வேலை செய்கின்றவர் எந்த பொசிஷன்ல இருந்தாலும் அவர் வேலை செய்வார். தானே? அவர் தலைவராக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, அல்லது அவர் ஒரு பொறுப்பில் இருக்கணும் என்ற ஒரு அவசியம் ஒன்று இல்லை என்று சொல்றதுதான் அந்த இது உணர்த்தின விஷயம். அப்ப அந்த வகையில இந்த இஹ்லாஸ் என்று சொல்றது மிக முக்கியமான ஒன்று. நாங்க பல சமயங்கள் எங்கட கவனத்துக்கு வராம போகிறது, நாங்க அதை பெரிய அளவு சீரியஸாக எடுக்கிறோம் இல்லை. அப்ப இந்த விஷயம் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமையணும். எங்களுக்கு அல்லாஹு தாலா நாங்க இஹ்லாஸோடு எங்களோட அமல்களை செய்வதற்கும் முகஸ்துதியை விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகின்றேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.